ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினி கேர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறது நம்மளோட ஹோம்மேட் கஸ்டமைஸ்ட் ஹேர் ஆயில் பற்றி தான். ஆல்ரெடி இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், என்னென்னலாம் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இன்னுமே நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் பார்த்தீங்கன்னா இந்த ஹோம்மேட் கஸ்டமைஸ்ட் ஆயில் ஒருத்தவங்களுக்கும் ஏற்ற மாதிரி அவங்கவுங்க ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். எல்லா ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்குமே ஆயில் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். முக்கியமாக ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஹேர் க்ரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர வைக்கிறதுக்கு, ஹேர் டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ப்ரீமெச்சூர் கிரே ஹேரை சரி பண்ணுறதுக்கு, அப்புறம் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், ஸ்கேல்ப் இச்சினஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கான ஆயில்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் ஒத்துக்காமல் இருக்கும், அலர்ஜிக்காக இருக்கும். அதையுமே ஆர்டர் எடுக்கிறப்பவே கேட்டுட்டு என்னென்ன அவங்களுக்கு ஒத்துக்கும் ஒத்துக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இருக்கிற இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ஆயில் ப்ரிப்பரேஷன் ப்ராசஸும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். இரும்பு கடாயில் தான் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றது. இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கான ஆயில். இந்த ஹேர் க்ரோத் ஆயிலில் பார்த்தீங்கன்னா ஆலுவேரா, கருவேப்பிலை, செம்பருத்தி இலை, மருதாணி, அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி, வேப்ப இலை, வெட்டிவேறு, ஜட்டாமன்சி, அதுக்கப்புறமா வேம்பலம் பட்டை, இதே மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஹேர் க்ரோத் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இதே மாதிரி தான் வேறு ஆயிலும், அதாவது ஹேர் ஃபால் ஆயில், டேண்ட்ரஃப் ஆயில், அதுக்கேற்ற மாதிரி இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி தனித்தனியாக ஒன்றுத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி நான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்றதை ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன கிளிப் மாதிரி ஒரு ஆயிலுமே நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ஹேர் க்ரோத் ஆயிலில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஷ்ஷான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா ட்ரை இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி திரும்பவும் இதை ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வெயிலில் ஒரு 10 நாள் 15 நாள் வச்சு எடுக்கிற ப்ராசஸ் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரிலாம் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறப்ப நல்லாவே நமக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்கும். நிறைய பேர் அவங்களோட ஃபீட்பேக்ஸும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதையுமே இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான ஆயில். அதுக்கப்புறமா ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் இதெல்லாத்தையுமே சரி பண்ணி முடியை நல்லா கருப்பாகவும் அடர்த்தியாகவும் வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆயில் நமக்கு. இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா வெட்டி வேறு, ஆலம் விழுது, அதுக்கப்புறம் வேம்பலம் பட்டை, ஜட்டாமன்சி வேறு, இந்த மாதிரி ஒரு சில வேரை யூஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது. இதுவுமே ஸ்கேல்போட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த ஆயிலும் ப்ரீமெச்சூர் கிரே ஹேருக்கும் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஆயிலுமே பார்த்தீங்கன்னா பார்த்து வேறு டிஃப்ரெண்ட்டான இன்க்ரீடியன்ஸ் ஒருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறத யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி நான் கொடுத்துட்ருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஆயில். ஒரு சிலருக்கு இந்த ஸ்ப்ளிட்டன்ஸ் ப்ராப்ளம், அப்புறம் முடி ரொம்ப ட்ரையாக இருக்குது, ஹேர் பிரேக்கேஜ் இருக்குது, பாதியிலே முடி துண்டு துண்டாக கட்டாகி விழுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ஆல்மண்ட் ஆயில், கேரட் ஆயில் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆல்மண்ட் ஆயில் கூடயே பார்த்தீங்கன்னா கேரட், ஃப்ளாக்ஸ் சீட், ஹைபிஸ்கஸ், அதுக்கப்புறமா எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமா ஆலிவ் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி நான் கொடுத்துட்ருக்கேன். இது நல்லா நம்ம ட்ரைனஸை கண்ட்ரோல் பண்ணி ஹேரை ரொம்ப ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் வச்சுக்கும். ஒரு சிலருக்கு அதுதான் பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். முடி என்னதான் நம்ம பின்னி போட்டாலோ இல்லை வேறு ஏதாவது ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் ப்ராப்பராக அடங்கி இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஆயில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆயில் ஃபுல்லாக இந்த மாதிரி ஆல்மண்ட், ஃப்ளாக்ஸ் சீட், அதுக்கப்புறமா நிறைய இந்த ஆலிவ் ஆயில், இந்த மாதிரி காஸ்ட்லியான கொஞ்சம் பொருள்லாம் யூஸ் பண்ணுறதால இருக்கிறதுலே நம்ம சேல் பண்ணுறதுல இந்த ஆயிலோட காஸ்ட் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்ற ஆயிலோட காஸ்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப. நெக்ஸ்ட் இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், அப்புறம் பெயின், ஈர், இந்த மாதிரி ப்ராப்ளம்க்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கேல்பில் இன்ஃபெக்ஷன்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். நிறைய இச்சிங் ப்ராப்ளம், அதாவது அரிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் அங்கங்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த தோல் உறிஞ்சு ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா துளசி, ஆரஞ்சு தோல், வேப்ப இலை, அதுக்கப்புறம் புதினா, இந்த மாதிரி இந்த ஃப்ரெஷ்னஸை கொடுக்கறதுக்கான நம்மளோட ஸ்கேல்பில் இருக்க இந்த இன்ஃபெக்ஷனை சரி பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணி நான் கொடுத்துட்ருக்கேன். ஆயிலோட ரேட் பார்த்தீங்கன்னா இது கஸ்டமைஸ்ட் ஹேர் ஆயில் அப்படின்றதால ஒருத்தவங்களோட ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கும் அவங்களுக்கு ஒத்துக்கிற இன்க்ரீடியன்ஸ் என்னென்னலாம் நான் ஆட் பண்ணி யூஸ் பண்ணுறனோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ப்ரைஸ் வச்சு விற்றுட்ருக்கேன். ஸோ எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒருத்தவங்களுக்கு ஹேர் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்குன்னா நான் இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரைஸ் இருக்கும். நீங்கள் ஆர்டர் பண்ண 15 to 20 டேஸில் ஆயில் உங்கள் கையில் கிடச்சிரும். ஏன்னா நான் வெயிலில் வச்சு எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஆயில் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 100 ml and 200 ml மட்டும் தான் சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்.
இருக்கும். போக போக வந்து நம்ம ஆயிலோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு நார்மலான பாடி அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஹேர் ஆயில் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி தினமுமே கூட யூஸ் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஹெட் ஏக் ப்ராப்ளம் இருக்குது, கோல்டு பாடியாக இருக்குது அப்படின்னா ஹேர் வாஷ்க்கு முன்னாடி மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண போகிறதுக்கு முந்தின நாள் நைட்டு வந்து இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 2 ஹார்ஸ்க்கு முன்னாடி ஆயில் வச்சுட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஆயில் எப்போ யூஸ் பண்ணாலும் லைட்டாக சுட தண்ணியில் வார்ம் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். டேரெக்டாக ஹீட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி சுட தண்ணியில் வச்சு லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறப்ப அந்த ஆயிலோட பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு ரொம்பவே எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி லைட்டாக வார்ம் பண்ணிக்கலாம். வார்ம் பண்ணிவிட்டு ஸ்கேல்பில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். முடியை இந்த மாதிரி 2ஆக பிரித்து ஆயில் அப்ளை பண்ணுங்கள். முக்கியமாக முடியோட ரூட்ஸில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் எப்போ எந்த ஆயில் யூஸ் பண்ணாலும் ஸ்கேல்ப்பை நல்லா கவர் பண்ணதுக்கப்புறமா முடிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப்புக்கு மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப அர்ஜென்ட்டாக அப்படியே போய் ஹேர் வாஷ் பண்ணிடுவாங்க. முடிக்கு நம்ம ப்ராப்பராக அப்ளை பண்ணல அப்படின்னா தான் இந்த ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் ப்ராப்ளம், ஹேர் பிரேக்கேஜ் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் வரும் நமக்கு. ஸோ ஸ்கேல்ப்பை கான்சென்ட்ரேட் பண்ணதுக்கப்புறமா முடியில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. முக்கியமாக முடியோட அந்த கீழே இருக்குல்ல அங்கே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த மாதிரி கீழ்ப்பகுதியில் அப்ளை பண்ணுறப்ப தான் இந்த வெடிப்புலாம் நம்மளுக்கு வராமல் இருக்கும். ஆயில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேல்ப்பை வந்து இந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்கள். ஆயில் அப்ளை பண்ணுறப்பவும் நீங்கள் சர்க்குலர் மோஷனில் வந்து நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா அதுவுமே நம்மளுக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு பொறுமையாக ஸ்கேல்ப்பை மசாஜ் பண்ணுங்கள். நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டிருக்கிறதால கொஞ்சம் வேகமாக பண்ணுற மாதிரி இருக்குது. பொறுமையாக நீங்கள் டைம் எடுத்து மசாஜ் பண்ணுறப்ப ரொம்பவே நல்ல பிளட் சர்க்குலேஷன் நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு கிடைக்கும். அடுத்து ஸ்கேல்ப்பை வந்து மசாஜ் பண்ணுறப்ப எப்போவுமே உங்களோட விரல் நுனியால் மசாஜ் பண்ணுங்கள். நகத்தை யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணாதீங்க. ரொம்ப ஹார்ஷாக நம்மளோட ஸ்கேல்ப்பையும் ஹேரையும் ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்பவே ஹேர் ஃபால் ஆகும். நார்மலாகவே ஹேர் வாஷ் பண்ணுறப்பவும் ஆயில் அப்ளை பண்ணுறப்பவும் ஹேர் ஃபால் ரொம்ப அதிக அளவில் தான் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பொறுமையாக நீங்கள் சிக் எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2ஆக பிரித்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஹேர் ஃபாலும் கம்மியாக இருக்கும், நம்மளுக்கு பெனிஃபிட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஓவர் நைட் விட்டுட்டு மார்னிங் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரப்போ நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். முடி நல்லா அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளரும். நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக ரிப்பீட்டடாக வாங்கி நிறைய பேர் யூஸ் பண்ணிவிட்டு அவங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சில ஃபீட்பேக்ஸ்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஆயில் ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இல்லைனா மெயில் மூலமா நீங்கள் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம். உங்ககிட்ட நான் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து ட்ரை பண்ணுறப்போ உங்களுக்குமே நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.